அன்பாய் உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா. மறுபடியும் எல்லோருக்கும் ஒரு ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டி இந்த நாளிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கென்றே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா. நமக்கென்றே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இன்றைய அதை செய்ய போகிறார். இப்பொழுதே செய்ய போகிறார். என்ன தேவையாதை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் இருந்து 3 முறை வாசித்த நீ ஒரு வசனத்தை சொல்லு. 21 மத்தேயு 20, 21, 22, யோவான் 20. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாமல் இருக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். இது இயேசு கிறிஸ்து சொன்னது, ஊழியக்காரன் சொன்னதல்ல. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 2ஆம் முறையாக காட்சி கொடுக்கிற இடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தன்னுடைய ஆவியை அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவி கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொன்னார்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவம் பரலோகத்திலும் மன்னிக்கப்படும். யாருடைய பாவங்கள் இங்கு மன்னிக்கப்படவில்லையோ அங்கே பரலோகத்திலும் மன்னிக்கப்படாமல் விட்டுவிடப்படும். உற்சாகமாக கையை தட்டலாம். மிக அருமையான வேத வசனம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பாவங்களை நாம தான் மன்னிக்கப்பட வேண்டும், இல்லையா? இப்போ ஊழியக்காரில் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? நீ யாருடைய பாவத்தை மன்னிக்கிறாயோ அந்த பாவம் பரலோகத்தில் மன்னிக்கப்படும். இந்த பூமியில் யாருடைய பாவத்தை மன்னிக்காமல் நீ விட்டு விடுகிறாயோ, ஆண்டவர் அல்ல இங்கே ஊழியக்காரன். ஊழியக்காரன் யாருடைய பாவத்தை மன்னிக்கலையோ அவன் பரலோகத்துக்கு டிக்கெட் இல்லை. உற்சாகமாக ஏற்றுட்டுங்க. ஆவியானவர் ஊழியக்காரில் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அதிகாரம். இப்போ பாவ மன்னிப்பு எங்கேருந்து வருது? எங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஊழியக்காரன் மூலம்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அது உங்கள் பாவ அறிக்கை எங்கே கொட்ட வேண்டும்? ஏன் கொட்ட வேண்டும்னு சொன்னால் நிறைய இருக்கு, அதனால் கொட்டணும் தீரும். ஊழியக்காரர்கிட்ட தான் கொட்டணும், சரியா? நீங்கள் ஆண்டவட்டெல்லாம் கொட்ட போகக்கூடாது, கிடைக்காது, உங்களுக்கு விடுதலை தரமாட்டார். அதிகாரத்தை எங்கே கொடுத்துட்டார்? அதிகாரத்தை எங்கே கொடுத்தாரு? ஊழியக்காரர்கள் கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் த்ரோத ப்ராப்பர் சேனல் எங்கே? ஊழியக்காரர்கிட்ட தான் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மறைவான பாவங்களெல்லாம் செஞ்சுட்டு வெளியே சொல்வதுக்கு யோசித்து அறையை பூட்டிக்கிட்டு அழுதா ஒன்றும் பாவம் கரைந்து போகக்கூடியது அல்ல. மன்னித்தால் மட்டுமே பாவம் கரைந்து போகும். மன்னிக்க வேண்டும். ஊழியக்காரன் மன்னிக்க வேண்டும். ஊழியக்காரன் மன்னிக்க வேண்டுமானால் ஊழியக்காரனத்தில் ஆண்டவர் பேச வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை, ஒரு பாவ அறிக்கையை கொண்டு வரும்போது தேவன் அந்த ஊழியக்காரன் மூலம் பேசுவார். இவங்களுக்கு இன்னும் தண்டனை கொடுப்போம், இல்லை இன்னாருக்கு என்ன தண்டனை கொடுத்துருவோம், ஏன்னா அவர் சொல்லுவார். அதான் பரிகாரங்கள். அல்லேலூயா. ஆகவே பரிகாரம் என்பது அதுதான். இல்லை இயேசு இதெல்லாம் பரிகாரம் கேட்பாராம், இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த வசனத்தின்படி மன்னிப்பு ஊழியக்காரர் மூலம்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டால் கிடைக்காது. கையை தட்டலாம். அல்லேலூயா. இதில் டவுட் இருந்தால் கேளுங்க, யார் வேணாலும் கேட்கலாம் கேள்வி. ஒரு பாடசாலை நினச்சிருவோம். இயேசு கிறிஸ்து இப்படி ஊழியக்காரர் அதிகாரம் கொடுத்துருக்கார். யாருடைய பாவத்தை நீ மன்னிக்கிறாயோ அந்த பாவம் இந்த பூமியிலும் மன்னிக்கப்படும், பரலோகத்திலும் மன்னிக்கப்படும். இல்லைன்னா கிடைக்காது.
இது சம்பந்தமாக இந்த இடக்கு முடக்கு கேள்விகள், கிண்டல் கேள்விகள் எது வேணாலும் கேளுங்க, பதில் தரேன். மனசில் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏதாவது கேள்வி, யாருக்காவது கேள்வி உண்டா? இப்போ சொன்னது ஆண்டவர் சொன்னது சரிதானே? அவர் பரலோகத்துக்கு போகும் முன்னாடி அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுபோல் இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததும் சீடர்களுக்கு இன்னொன்று சொன்னார். மேலே வானத்திலும் பூமியிலும் தேவன் எனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரு சம கையை தட்டுங்க. தூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, இயேசுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அவையே பரலோகத்துக்கு ஏறி போனால் தூதர்களை கும்பிட்டாங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது, விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பிதா எனக்கு சகல அதிகாரத்தையும், உன்னை ஆசீர்வதிக்கிற அதிகாரம், உன்னை சபிக்கிற அதிகாரம், உன்னை தண்டிக்கிற அதிகாரம், உன்னை உடைக்கிற அதிகாரம், அழிக்கிற அதிகாரம் எல்லாம் இயேசப்போட்ட தான் இருக்குது. நீங்கள் பிதா கிட்ட போய் கேட்டாலும் கிடைக்காது. கிடைக்குமா? கிடைக்காது. வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியார் ஊதினார்? கொஸ்டின், ஏன் ஊதினார் சொல்லுங்க பிரதர். அது ரைட்டு. பயத்தோடு இருந்தார்கள், திகிலோடு இருந்தார்கள். யூதர்களுக்கே கண்டு பயந்து நடுங்கின கேஸுகள் இதெல்லாம். தன் ஜனமே தனக்கு விரோதி என்றால் இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசுவை மற்ற தரப்பினர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு தரப்பினர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் கையால் அடி வாங்கக்கூடாது என்பதற்காக மறைந்திருந்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியை ஊதினார். பரிசுத்த ஆவி ஒரு சரீரத்தில் இறங்கின என்ன உண்டாகும்? தேவனுடைய பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. கையை தட்டுங்க. பயத்துக்கு இடமே இல்லை, பயத்துக்கு இடமே இல்லை. அது ரைட்டு. ஆனால் ஏன் ஊதினார்? எதற்காக ஊதினார்? எதற்காக ஊதினதுக்கு நீங்கள் பதில் இருந்தீங்க. ஏன் ஊதினார்? எதற்கானா நீ உலகம் அங்கு சென்று தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும், அதுக்கான பலனும் என் கிருபையும் உனக்கு தரேன். ஏன் ஊதினார்? கை வச்சு கொடுக்கப்படாதோ? தலையை கை வச்சு, இப்போ ஊழியக்காரர்கள்லாம் தலையில் கை வச்சுன்னு ஆகுறாங்க, அப்படி தானே? உடனே இவங்களும் ஆகி அங்கே உள்ள இருக்க பேவலியே வரும். ஏன் தலையில் கை வச்சு கொடுக்கல? ஏன் ஊதினார்? எஸ், ஏனென்றால் அவர் பரத்துக்கு ஏறி போகலை, பிதாவிடத்தில் போகவில்லை. முதலான மரியாளுக்கு என்ன சொன்னார்? என்னை தொடாத. அப்போ தொட போயிருப்பா. நான் பிதாவிடத்தில் ஏறி போகல, அவை தொடரல. அவர் பாருங்கள் எவ்வளோ ஞானமாக இருந்திருக்கிறாரு. அதனால் ஊதினதுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது. சொன்னது கரெக்டு. இன்னொன்று சொல்லுங்கள், ஏன் ஊதினார்? ஏன் ஊதினார்? பைபிளில் வேறு எங்கே இருக்குது ஊதினது? ஆதி ஆமத்தில் இருக்குது இல்லையா? ஆதி ஆமத்தில் ஒரு மண்ணால் ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு தன்னுடைய ஆவியை ஊதி உயிரை கொடுத்தாரு. இப்போ ஊதினது அவருக்கு உயிர் 11 பேரும் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வல்லமையை கொடுத்தார், அவருடைய அபிஷேகத்தை கொடுத்தார், அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அவர் தானே தேவன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 சேர்ந்ததான பவரு. அப்போ பவரை ஊதி கொடுத்தார். அன்னைக்கு ஆதாம கொடுத்து உயிர் வந்தது. இப்போ பயந்தாங்கொழிகளுக்கு என்ன வந்தது? பலன் வந்தது. கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அவன் ஊதி கொடுத்தார். அப்போ ஆதி ஆமத்தில் ஊதினார், இங்கேயும் ஊதினார். இப்போ ஆவியானுடைய பலன் வந்தால் என்ன ஆகும்? உலர்ந்த எலும்புகள் வரைக்கும் எலும்பில் நிற்கும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க அந்நிய பாஷையில் எல்லாம் பேசினாங்க. யாரை கண்டும் பயப்படலை. யாரை கண்டும்? சிறைகளை கண்டு கூட பயப்படலை. எல்லாவற்றிலும் தேவ பலன் கொண்டு சகல பாஷைகளையும் அவர்கள் பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி நீங்கள் மாற வேண்டாமா? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? நான் என்னைக்கும் சொல்லுவேன், நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணுமா? நீங்களும் வரணும்.
அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நீங்கள் இந்த ஈஸ்டர் நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன தடையோ என்ன குறையோ அதை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கு பயம், அதை மாற்றினார். வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாம் முறையாக அவர் வரும்போது ஒரு முறை தேவன் வந்ததை தேவனை கண்டோம் என்று தோமா கிட்ட சொல்கிறாங்க. தோமாட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம். உலகத்திலே ஒரு அற்ப விசுவாசி உண்டுன்னா யார்? தோமா. ஒரு அசிங்கமான விசுவாசி உண்டுன்னா யார்? சொல்லுங்க, அவன்தான். சத்தமாக சொல்லுங்க. ஆர்சிக்காரங்க அடித்து வருவாங்கன்னு பயப்படாதீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ விழிப்புணர்வு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மிக மோசமான விசுவாசி யார்? சத்தமாக சொல்லுங்க, மைக்கில் கேட்கட்டு. தோமா. சொல்லுங்க, தோமா. ஏன் இவனுக்கு இவ்வளோ அடைமொழி நம்ம இப்போ கொடுக்குறோம்? தேவனோட இருந்தவன் இல்லையா? தேவனோட அவள் யூதாசை விட மோசமானவன். தேவனோடு இருந்தவனே அவன் என்ன சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நான் நம்ப மாட்டேன். நம்ம கையில் கிடச்சா நம்ம இப்போ எல்லாருமா சேர்ந்து அவன் என்ன பண்ணுவோம்? உப்புமா கிண்டிடுவோம். இல்லை, கிண்டுவோமா? கிண்ட மாட்டோமா? கிண்டிடுவோம். நாங்கள் எல்லாம் வேற. ஆனால் நீ கூட இருந்தவன், காட்டி கொடுத்த யூதாசை விட மிகவும் கேவலமானவன். என்ன சொல்லுகிறாய்? தேவனை உயிர்த்தெழுந்து வந்ததை நான் விசுவசிக்க மாட்டேன். மட்டுமல்ல, அவரே எனக்கு முன்னாடி தோன்றினாலும். பாருங்க என்ன சொல்றான்? ஆணி அடிக்கப்பட்ட கால்களில் என்னுடைய விரலை போட்டு பார்ப்பேன் எவ்வளவு தூரம் ஆழம் இருக்குன்னு. விலாவால் குத்தப்பட்ட விலா எலும்பிலா என்னுடைய விரலை போட்டு பார்ப்பேன் என்று சொன்னான். அற்ப விசுவாசி தான் அவன், அந்தி கிறிஸ்து தான் அவன். உற்சாம கையை தட்டுங்க. கூட இருந்தவன், தேவனுடைய போதனைகளை கேட்டவன், தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவன், எத்தனையோ அற்புதங்கள் அவர் செய்வதை கண்ணால் கண்டவன். 5 அப்பத்தை எடுக்கிறார், பிச்சை 5000 பேர் கொடுக்கிறார். கொடுக்குறாரு இல்லையா? 2 மீனை பிடிக்கிறாரு, கொடுக்கிறாரு. பல்கி பெருக்கமே கிறிஸ்தவம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தும் நான் மரித்தாலும் பிழைப்பேன்னு சொன்னார். 3 நாள் இந்த ஆலயத்தை இடிங்க, நான் கட்டுவேன்னு சொன்னார் இல்லையா? மணமகன் மரித்து உயிர்த்து எழ வேண்டும் என்பது வேதம். அது இவர்களுக்கு தான் முதல்ல சொன்னார். ஒருத்தன் கேப்பா, நீர் போதகரா ஆண்டவரான்னு. அவனை என்ன செய்யலாம்? அம்மியில் போட்டு அரைக்கலாம். இல்லை அரு அழகு அது. சொல்லுங்க, பேதுரு தான் நீர் போதகரா ஆண்டவரா? அவனுக்கு அது டவுட்டு. இப்போ கடவுள் இல்லை, அவன் போதகர்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளல. அவனு தான் சோதனை. 3 முறை மறுதலித்தான். 3 முறை மறுதலித்தான். ஆகவே விசுவாசம் என்பது கிறிஸ்துக்குள்ள வந்தா அது பற்றி எரியணும், அக்கினி மாதிரி. நீங்க கையை தட்டுங்க. உங்களுக்கு வீடு கட்டல, கார் வாங்கி தரல, இல்லை கடன் அடைக்கல, சொத்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அணைய விடக்கூடாது. அவரை அணைச்சிடுவார். நீ தேவையில்லைன்னு. இங்கே பாருங்கள், அவன் புலம்பிட்டு தான் இருந்தான். பூட்டி அறைக்குள்ள 2ஆம் முறையாக அவர் வந்தார். வந்த முதல்ல என்ன கூப்பிட்டாரு? தோமா கிட்ட வாங்கினார். தோமா அறைக்குள்ளே பேசினது தேவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? யாரை சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை செல்ஃபோன் இருந்தால் டயல் படி சொல்கிறதுக்கு? ஆண்டவரே, தோமா இப்படி விசுவசிக்காமல் புலம்பி கொண்டிருக்கிறான்னு. அவர் வந்தார். கிட்டவா, இதோ என் ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள் கால்கள், விலா உன் விரலை போடு. அப்புறமா சொல்லி ஆண்டவரே என்ன பணிக்கிறான். அப்போ என்ன சொன்னார்? கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் மிகப்பெரிய பாக்கியவான். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். அப்படியானால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தோமாவை விட நம்ம கண்களுக்கு முன்பாக அவர் மரிக்கவில்லை.
ஆனால் நாம் விசுவசிக்கிறோம் இல்லையா? கையை தட்டுங்க. சிலுவை மரணத்தை நாம் கண்ணால் பார்க்கவில்லை, நாம் விசுவசிக்கிறோம். கையை தட்டுங்க. மரியாள் இடத்திலிருந்து இயேசு பிறந்தார் என்று சொன்னார்கள், நாம விசுவசிக்கிறோம். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்படுவார் என்று சொன்னார்கள், நாங்கள் விசுவசிக்கிறோம். விசுவசித்தான் குட் ஃப்ரைடே கொண்டாடுகிறோம், ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறோம். 3ஆம் நாளில் உயிர் தொழுவார் என்ற செய்தியை கூட நாங்கள் விசுவசித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். தோமாவை விட நம்ம பாக்கியசாலிகள். கையை தட்டி 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 சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ